வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய சுயசாரம் பற்றியது. செவ்வாய் கிரகம் மகர ராசியில பயணிச்சுட்டு இருக்காரு. மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 24 வரை 18 நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்துல பயணிக்கிறார். அதற்கான பதிவு தான். இப்ப விருச்சிகத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான், நம்முடைய லக்னத்துக்கு அதிபதி. அப்ப நம்ம செவ்வாயினுடைய பண்புகளை நம்ம இயக்கிக்கிட்டே இருப்போம். செவ்வாய் மாதிரியே நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட செவ்வாய் சுயபலம் பெருகும் பொழுது தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு வீர தீர பராக்கிரம செயல்களை செய்யற அளவுக்கு பலம் இதெல்லாம் பெருகும். நம்முடைய அறிவு மேம்படும். அறிவுனால சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் இப்ப நடக்குது. முற்பகுதி 9 நாட்கள் 3ஆம் இடத்துல இருந்தாலும் பிற்பகுதியில 4ஆம் இடத்துக்கு போகும்போது பொருள் சார்ந்த சில நன்மைகளையும் கொடுக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரி நன்மைகளையும் கொடுக்கும். அதே போல உற்பத்தி சார்ந்த துறை தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு அதுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் அதுல சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கொடுக்கும். இந்த ரெண்டுலேயும் முதல் பகுதி உறவு சார்ந்து நன்மை செய்யும். பிற்பகுதி 9 நாட்கள் பொருள் சார்ந்து நன்மை செய்யும்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த முதல்ல வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அதாவது ரொம்ப திசாபுத்தியில் மோசமா நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட என்ன ஒரு தைரியமே வரல, எந்த வழியில போறதுன்னு தெரியல, மிக கவலையாக இருக்குது, எதுவும் ஒரு ரூட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த செவ்வாயினுடைய சுயபலத்தினால சிந்தனை அறிவு மேம்பட்டு அதற்குண்டான ஆராய்ச்சியில ஒரு நல்ல தைரியமான முடிவை எடுக்கிறதுக்கு துணிச்சல் வந்துடும். அது மட்டும் இல்ல, அதுக்கான சூழலும் அங்க உருவாகும். அதுக்கான வழிகாட்டிகளும் கிடைப்பாங்க. அதெல்லாம் கம்யூனிகேஷன் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு தொடர்புகள் பாக்கியமாகவே வந்து சேரும். அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். அதாவது ஒரு சுயபலம் என்பது முதல்ல நம்ம உடலும் மனமும் சிந்தனையும் சுயபலத்துல பவர்ஃபுல்லா இருந்தாலே அதற்கான ஒரு உத்வேகம் பிறக்கும். நமக்கு அந்த ஆக்கம் பிறந்தாலே அதற்குண்டான செயல்பாடுகள் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு விருச்சிகத்துக்கு கிடைக்குது. முதல் 9 நாட்கள் இந்த விளையாட்டில் ஈடுபட்டிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உறவுகள் சார்ந்த விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ புதுசாக வரன் பார்க்கறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவுல பலப்படும். குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் சுப காரியங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் போகிறது, சகோதர வழி மேன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் இருக்கு. அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம் கிடைச்சிரும். அதன் மூலமாக நமக்கு வாய்ப்புகளும் நல்லா கிடைக்கும். பிற்பகுதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த பொருளாதார சப்போர்ட் கிடைச்சிடும். இடம் வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம், லேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு சரியா அமையலைன்னு இருக்கும், டக்குன்னு அமைச்சிடும். அந்த டைம்ல 9 அதாவது பிற்பகுதி 9 நாட்களும் நமக்கு நன்மைகள் இருக்கும். அதே போல சொந்த பந்தங்கள், அந்யோன்யம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ தொழிலுக்கு ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலமாக தொழில் பலம் பெறும். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இன்சார்ஜாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனாவது கிடைக்கும், பாராட்டுதல் கிடைக்கும். அதில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். இப்படி செவ்வாய் கிரகம் வலுத்திருப்பது என்பது விருச்சிகத்துக்கு மிக மிக நன்மைகள் தான். லக்னத்திற்கும் 6ஆம் வீடான மேசராசிக்கும் செவ்வாய் அதிபதி. அப்படிப்பட்டவர் நமக்கு வேலைக்கும் நல்லவர், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை வளர்ப்பவர். அவர் நல்ல பலம் பெறும்போது நமக்கு சிறப்பாகத்தான் நடக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் 3. அவிட்ட நட்சத்திரம் மாதிரி, மிருகசிரீஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. இப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு தெய்வம் அஷ்டவசுக்கள். அதை அஷ்டவசுக்களை விடப்படலாம். மரம் வன்னி மரம். இப்போ வன்னி மரம் இருக்கிற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபட்டு வரலாம். வன்னி மர செடியை வளர்க்கலாம். அதே மாதிரி மிருகம் சிங்கம். இப்போ இதெல்லாம் நம்ம படங்களாக இது பண்ணலாம். தவிட்டு கூட்டம் அப்படின்னா எண்ணிக்கையில்
அடங்காது, பெரிய பெரிய லோடு ஏற்றுறாங்கங்கிற மாதிரி அது வேலை செய்யும் ஒரு வியாபாரம் பண்ணுற அந்த இடத்துல. அதே போல் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிருகஸ்ரீஷத்துக்கு மரம் வந்து கருங்காலி மரம். இப்போ இந்த கருங்காலி மரத்தை வளர்க்கலாம், கட்டையாக எடுத்துக்கலாம், மணி மாலைகளாக யூஸ் பண்ணலாம். அதே போல் மிருகஸ்ரீஷத்திற்கு உண்டான பறவை, கோழி, மிருகம், சாரை பாம்பு, தெய்வம் வந்து சோமாஸ்கந்தர், சிவன் கோயிலில் இருக்கிற சோமாஸ்கந்தரையும் வழிபடலாம். இதெல்லாம் வளர்ச்சி பண்ணுறதுக்கு, நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் விஸ்வகர்மா தான் தெய்வம். மரம் வந்து வில்வ மரம். வில்வ மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். மிருகம் வந்து புலி, புலியினுடைய படத்தை இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பறவை வந்து மரங்குத்தி, இது மாதிரி சித்திரைன்னா ஜவுளிக்கடை, இந்த ஜவுளிக்கடை இடத்துக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம். இப்படி நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமும் செவ்வாயை இயக்கலாம். செவ்வாய் கிரகத்தையே இயக்கிறதுங்கிறதும், அதுக்கு செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் வந்து பழனி முருகன், அதே மாதிரி சேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயிலும் உண்டு. அப்போ நிறம் வந்து சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது, 9ஆம் எண்ணை பயன்படுத்துறது, இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான பலம் தான். இது மாதிரி கிரகமும் சார்ந்து நட்சத்திரமும் சார்ந்து நமது ஜனன ஜாதகத்துல எப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய லக்ன புள்ளின்னு ஒண்ணு கிடைக்கும். அதுல இருந்து 12 பாவத்துக்கும் 12 புள்ளிகள் கிடைக்கும். இந்த 12 புள்ளிகள்ல உபநட்சத்திரம்ங்கிற கான்செப்டை எடுக்கணும். அப்படிப்பட்ட உபநட்சத்திரங்கள்ல வந்து செவ்வாய் கிரகமானது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடமாக வந்தா உறவு சார்ந்த மேன்மைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடமாக வந்தால் தொழில் சார்ந்து பணவரவு சார்ந்து நன்மைகளை கொடுத்துரும். 8, 12ஆக வந்தால் மட்டும்தான் தீமைகளை செய்யும். விபத்து, கஷ்ட நஷ்டம், கடன் தொல்லை, வம்பு வழக்கு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் 8ஆம் இடம் 12ஆம் இடமாக வந்துடக்கூடாது. இது நமது ஜனன ஜாதகத்தை நம்முடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம கணிச்சு பார்த்தா தான் அது தெரிய வரும். அது மாதிரி பயன்படுத்திட்டு நீங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரியான பயிற்சி பலன்கள், கிரக நட்சத்திர மாற்ற பலன்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே அது வந்து சாதக பாதகத்தை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எந்த கிரகம் நன்மை தரும், எந்த கிரகம் தீமை தரும்ங்கிறது நமது ஜனன ஜாதக விதி கொடுப்பனையில தான் இருக்கு. சரி, இந்த 18 நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதனைகள் புரியக்கூடிய காலமாக நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம துணிச்சலோட முழு மூச்சா இறங்கி நம்ம வேலை செய்யலாம். அதற்குண்டான வீரமும் தீரமும் உத்வேகமும் உங்களுக்கு பிறக்கும். அதன் மூலம் வந்து உங்களுக்கு சூழலும் நன்மை சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கீங்க, புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான தொடர்புகள் கிடைச்சிடும். அதில் வந்து வளர்ச்சிகள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டருக்கு அதுக்குண்டான ஆர்டர்கள் கிடைக்கும். இப்படியெல்லாம் செவ்வாய் வந்து நமக்கு 3ஆம் இடத்துல தைரியத்தை கொடுத்து வளர்த்துரும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.